வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த கூவத்தூர் மாமாக்கள் நேற்றுக்கு ஒரே நேரத்தில் அதிமுகவுடைய செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஒரே நேரத்தில் சொல்லி வச்சது மாதிரியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை, முதல்வரை குறித்து ரொம்ப ஒருமையில ரொம்ப கேவலமாக சில வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க, சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே நாம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவங்களை நம்ம ஒரு பொருட்டாவே கண்டுக்கிறது கிடையாது, இவங்க பேச்சே நம்ம எடுக்கிறது கிடையாது. அன்னைக்கு திமுக நம்மளை என்ன விமர்சனம் பண்ணுச்சுன்னா, நீங்க ஏன் அதிமுக பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்களா இப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அவனுங்க செத்து போன பாம்பு, அவங்கள பத்தி பேசி நம்ம பெருசாக்க கூடாதுன்னு சொல்லி அப்பவே நம்ம முடிவில் இருந்தோம். அப்ப இப்ப நாம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்களை பத்தி பேசணும்னு கேட்டா நிச்சயமா தேவையில்லை. ஆனா நேற்றைக்கு இவர்கள் பேசிய ஒரு சில பேச்சுகள் நிச்சயமா நான் உட்பட தளபதியினுடைய உண்மையான தொண்டர்களுக்கு, முதல்வரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான கோபம் வந்திருக்கும். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் அண்ணாமலை அவருடைய அரசியல் குறித்து அவர் மாநாடு நடத்தியிருந்தார் இல்லையா பொள்ளாச்சியில், அந்த மாநாடு குறித்து நீங்கள் வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் மாநாடு நல்ல விஷயம், போதை விழிப்புணர்வுக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு. அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் அவர் அங்கே பேசிய பேச்சில் பெருசாக அவர் அரசியல் பேசினதாக நான் எடுக்கல. அவர் பேசிய ஒரு அரசியல், அதுவும் தமிழக அரசியல் குறித்து பேசுனதுல அவர் ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸை பண்ணாரு. அவங்கள 1,65,00,000 பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம மதிக்கணும். அதே மாதிரி இப்போதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இப்போதான் அவங்க ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நாகரிகத்தை நாமளும் கடைபிடிக்கணும் இல்லையா? இப்பதான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலாவதாக ஒரு பணி செஞ்சிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன நோக்கத்தை நோக்கி என்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறார்களோ அதை குறித்து தான் நாம விமர்சனம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எதிர்கட்சியா இருக்கும் போதே அன்றைக்கு ஆட்சியிலிருந்து திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் நம்ம சுட்டி காட்டணும், எதிர்த்து கேள்வி கேட்டோம். அதை தாண்டி மற்ற எந்த கட்சியை பத்தியுமே பேசல. ஸோ வருங்காலங்களிலே நம்ம அந்த அளவுக்கு அண்ணாமலையை குறித்து பேச வேண்டி வராது. இன்கேஸ் அவர் நம்ம மீது ஏதாவது விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் சொன்னால் அதற்கு நம்ம பதில் கொடுப்போம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதே மாதிரி அண்ணன் லயோலாமணி அவர்களுக்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக தளபதி அவர்கள் அந்த ஒரு வாரிய தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. அந்த டீம்ல இருந்து நிறைய பேருக்கு எம்எல்ஏ பொறுப்புகள் கிடைச்சது. ஆனால் லயோலாமணி அவர்களுக்கு சீட்டும் கிடைக்கல, ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு அமைச்சராக வேண்டியவருக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதை கூட சில பேர் பொறாமையில வைத்தறிச்சல்ல ஏத்துக்க முடியாம அவருக்கு என்ன தகுதி இருக்கு, இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறான். இவனுக்கு தகுதியெல்லாம் பத்தி பேசக்கூடியவங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அதில் ஒருத்தன் விமர்சனம் பண்றான். பொதுவாக தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துல தமிழ்நாட்டு புத்தகத்துல தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு சொல்லியிருக்கும். இனி இவர் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக வந்ததுக்கு பிறகு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு சொல்லி விஜய் படத்தினுடைய வரிகளை வைப்பார் அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், விஜய் படத்தினுடைய வரிகளை அதில் வைச்சாலும் வைக்காட்டாலும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்தப்பட்டிருக்கிறது, அதை நிதர்சனப்படுத்தியிருக்கிறோம். இத்தனை வருஷமா நீ பள்ளி பாட புத்தகத்துல தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு சொல்லி பாடத்துல அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சுக்கிட்டே பள்ளிக்கூடத்திலே சாதிகள் கற்பிக்கப்பட்டது, பள்ளிக்கூடத்திலே சாதிய வன்முறை தாக்குதல்கள் மாணவர்களுக்கிடையே நடைபெற்றது உங்க ஆட்சி காலத்துல. ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூக நீதிய தலைவர் நிலைநாட்டி இருக்கிறார். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரு லயோலாமணிக்கு என்ன தகுதி இருக்கு, லயோலாமணிக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய அத்தனை பேருடைய மனசுலையும் அத்தனை பேருடைய எண்ணத்திலையும் தகுதி இருக்கான்னு கேட்கிறாங்க இல்லையா? அத்தனை பேருடைய எண்ணத்திலையும் இந்த சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அயோக்கியத்தனம் குறையோடி போயிருக்கு. அதை நேரடியாக அவனுக்கு பேச வக்கில்லாம தான் லயோலாமணி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, லயோலாமணிக்கு தகுதி இருக்கிறதுனால தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை விமர்சனம் பண்ணுங்கடா. அதை விட்டுக்கிட்டு அவருக்கு தகுதி இருக்கா என்னையா திறந்த போறீங்க? இந்த அளவுக்கு உங்களை தூக்கி கூப்பில வச்ச பிறகும் நீங்க திறந்தல அப்படின்னா உங்களால என்ன சொல்றதே தெரியல. சரி, நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம். மீண்டும் ஒரு முறை அண்ணன் லயோலாமணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சப்ஜெக்ட் போயிடுவோம். நம்ம கூவத்தூர் மாமாக்கள், கூவத்தூர் மாமாக்கள்னு தான் சொல்லணும். இந்த அதிமுகவுடைய சொம்பு இருக்கு இல்லையா, வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருந்தவர்கள். அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறாங்க.
ஆனாலும் அந்த பழக்கம் மாறல. அதாவது யாருடைய காலையாவது நக்கி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் இன்னைக்கும் மாறல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரையிலும் அவங்க காலை நக்கி பிழைச்சாங்க. அதுக்கு பிறகு நம்ம சசிகலா அவருடைய காலை நக்கி பிழைத்தார்கள். சசிகலா அம்மையார் வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது கால் கிடைக்குமா கால் கிடைக்குமா கால் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நேரா போய் மோடியினுடைய ஷூவை நக்கி பிழைச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்து அவர்களுடைய காலை நக்கி பிழைப்பதற்கு இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது. அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தாவேகா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து அதிமுக மேல எவ்வளவோ விமர்சனம் வைத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்குள்ள வராங்க. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த கட்சி கூடாரமே காலியாகி அதிமுக இருக்கக்கூடியவர்கள்லாம் தாவேகாவுக்கு வராங்க. அப்பெல்லாம் இவங்களும் ஒரு வார்த்தை வாய் தொடர்ந்து பேச தோணல. திடீர்னு இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னடா மேட்டர்னு சொல்லி பார்த்தா அது மு.க. ஸ்டாலின் அவர்களை அவரு விமர்சனம் பண்ணிட்டாரு, இப்படி வச்சுக்கிட்டாரு, கரூர் மேட்டர்ல விமர்சனம் பண்ணிட்டாரு, கொத்து புரோட்டா போட்டோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. விமர்சனம் வைப்பது தவறு இல்லை, ஆனா விமர்சனம் நாகரிகமாக இருக்கணுமா வேண்டாமா? இவர்களெல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்வையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பொறுக்கி மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர்னு சொல்லி அந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாம நீ வா போ களவாணி பையன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அதில் ஆர்பி உதயகுமார் பெரிய லார்டு லபகுதாஸ் மாதிரி பெரிய அறிவு புடுங்கி மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சருடைய கண்ணியம் தெரியுமா, அவர் அப்படி பேசலாமா இவர் இப்படி பேசலாமான்னு சொல்லிக்கிட்டு நீ வா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஒருமையில முதலமைச்சர் அவர்களை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார். முதல்ல நம்ம ராஜேந்திர பாலாஜி தெரியுங்களா, மோடி மகன் மோடி எங்க டேடின்னு சொன்னார் இல்லையா, பாலாஜி தான். நம்ம ஹச்சு விளம்பரம் முன்னாடி பார்த்துருக்கீங்களா, ஒரு அதான் அதேதான். அவரு என்ன பண்றாருன்னா இந்த பசங்கன்னு ஒரு படம் வந்துச்சு, காமெடி பார்த்து ரொம்ப நாளாச்சு, அந்த பையன் பேர் தெரியல. அதில் வந்து அந்த இன்னொரு பையன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு பையனை காமிப்பாங்க இல்லையா, அவனுக்கு கூட 2 அல்ல கை இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ அவனுக்கு கோபம் வரும், அவன் கையை முறுக்குவான் பாரு, பல்ல கடிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படியே வெளியேற்றுவாங்க இல்லையா, எது அவன் முட்டாய் வாங்கி கொடுப்பான் அதுக்காக. அதே மாதிரி நம்ம ராஜேந்திர பாலாஜி என்ன நினைச்சிட்டாருன்னா, இப்போ அதாவது அவங்க கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அவங்களுக்கு கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்படியாவது எடப்பாடி மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சியை கலைச்சிருவாரு, கலைச்சதுக்கு அப்புறம் ஒன்னில் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சியில போய் உட்கார்ந்துடலாம், அல்லது மீண்டும் ஒரு தேர்தல் வந்துகிட்டு அதில் வந்து எப்படியாவது நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலவு காத்த கிளின்னு சொல்லி ஒரு கிளி இருக்கும் இல்லையா, ஒரு கதை வரும் இல்லையா, அந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறது இந்த கூட்டம் அப்படிங்கிறது பேச்சிலே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்றாருன்னா மு.க. ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துடுச்சுன்னா அப்படியே அறுத்து தள்ளிடுவார். ஆமா, ஏன்னா மு.க. ஸ்டாலினுக்கு கோபமே வரல இதுவரையில். அவரே கோபம் வந்து கோபத்தை கொப்பளிக்க முடியாம அந்த கோபம் போய் அழுகைய மாதிரி கண்ணீர் வந்து ஒவ்வொரு கல்யாண விடா போய் அழுது புலம்பிட்டு சரி இதுக்கு மேல இங்க இருந்து அழுது புலம்ப முடியாதுன்னு சொல்லி லண்டன்ல போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறார். இவரு சொல்றாரு அவருக்கு கோபம் வந்துடுச்சுன்னு சொன்னா ஆட்சி அப்படியே கலைச்சிருவாரு, அப்படியே கிழிச்சிருவாங்க. ஆசையை பாருங்க அவங்களுக்கு, எப்படியாவது இந்த ஆட்சி கலைஞ்சிரும், அதுக்கப்புறம் நாங்க எப்படியாவது மீண்டும் தேர்தலை போட்டிட்டு பல கோடிகளை செலவு பண்ணி மொத்தமா செருப்பால் அடிச்சிருக்கு தமிழ்நாட்டு மக்கள். மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை செருப்பால் அடிச்சிருக்கிறான். நீங்க கொடுத்த காசு, நீங்க கொடுத்த பணம், உங்களுடைய அதிகார திமிர், உங்களுடைய பப்ளிசிட்டி, இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சீமானுக்கு கூட மக்கள் மதிக்கல, இன்னும் திருந்தல. அடுத்து நம்ம ஆர்பி உதயகுமார், அவரு நிறைய பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா மோடி நம்மளை காப்பாத்துவாருங்க. மோடி எப்படி காப்பாத்துவாருன்னு கேக்குறீங்களா, 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும். அப்படி வரும்போது தேர்தல் நடக்கிறது மாதிரி அந்த நேரத்திலே மாநிலங்களவை, அந்த நேரத்திலே தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெறும், அப்ப நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த கூட்டம் மோடியை நம்பிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், விஜய் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அல்லது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக RSS அயோக்கியத்தனமான சித்தாந்தங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கூட்டம் தயாராச்சு. இந்த கூட்டம் இன்னைக்கும் என்னைய சூழல் வரையிலும் ஏண்டா நாங்க தமிழ்நாட்டில் தோத்தோம், ஏன் தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு போனோம், ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை புறக்கணித்தார்கள், தூக்கி தெருவில் வீசினாங்க அப்படின்னு இதுவரையிலும் இந்த முட்டாள் கூட்டம் சிந்திக்கவே இல்லை.
திமுகவாவது தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நீங்க தோத்து 3வது இடத்துக்கு போனதுக்கு காரணமே இந்த மோடியை நம்பி, மோடியோடு இருக்கக்கூடிய தொடர்பு, பாஜகவோட தொடர்பு, பாஜகவுடைய கூட்டணி தான் அப்படின்னு ஏற்கனவே உங்க கட்சியில முன்னாள் அமைச்சராக இருந்த நம்ம ஜெயக்குமார் அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். பாஜகவோடு கூட்டணி வச்சதுனாலதான் நாசமா போகணும். இன்னை வரைக்கும் அதை உணராம மோடி எங்களை காப்பாத்திடுவார் அப்படிங்கிற அற்ப ஆசையில நம்பிட்டு இருக்காங்க. அதுல இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா 2029 தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தேசிய அளவுல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பா, மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி அப்படி வெற்றி பெற்றுலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மொத்தமா வாங்கப்பா, மொத்தமா வச்சு செய்யறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம், சரியா? அப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இது யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் இருந்த சீட்டு தெரியுமா? அண்ணா இருந்த சீட்டு, மூதறிஞர் ராஜாஜி இருந்த சீட், பக்தவச்சலம் இருந்த சீட், எம்ஜிஆர் இருந்த சீட்டு, ஜெயலலிதா அவர்கள் இருந்த சீட்டு, கருணாநிதி இருந்த சீட்டு, ஸ்டாலின் இருந்த சீட்டு, புரட்சி தமிழன், புடுங்கிற தமிழன். அப்படி என்ன புரட்சி அவர் கிழிச்சார்? ஸ்டெர்லைட்ல தன்னுடைய உரிமைகளுக்காக அதற்கு அந்த ஆலைக்கு எதிராக போராடிய மக்களை துப்பாக்கியால 13 பேரை சுட்டு கொண்ட அயோக்கியம் இந்த எடப்பாடி பழனிசாமி. அவர் புரட்சி தமிழரான். அந்த புரட்சி தமிழர் இருந்த இடத்துல இன்னைக்கு இவர் வந்துகிட்டு இவருக்கு நாகரிகம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த ஆர்பி உதயகுமார் நாகரிக வகுப்பு அடுத்தவங்களுக்கு எடுத்துக்கிட்டு ஒருமையில பேசிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கருணை உள்ளம் கொண்டவர். சட்டமன்றத்திலே இந்த பயலை முடிச்சு விட்டுருக்கணும் அப்படிங்கிற, சட்டமன்றத்திலே இந்த பயலை முடிச்சு விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனமா ஒருமையில மிக மோசமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. முடிச்சு விட வேண்டியதுனடா, முடிச்சு விட வேண்டியதுனே. என்ன சீமானுக்கு அல்லது என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு தாவேக்கா மேல தவறு இல்லைன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க. எதற்காக பேசுனீங்க? ஏதாவது ஒரு செருப்பு அதுக்கு அதை பார்த்தே வாழ்க்கையை ஓட்டினவங்க எப்படியாவது நமக்கு விஜய் அவர்களுடைய செருப்பை நம்மளை ஆசீர்வதிச்சிடாதா? இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் எங்க கூட கூட்டணிக்கு அதன் மூலமாக நாம மீண்டு வந்துடலாமா, முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையில அன்னைக்கு தாவேக்காவை நீங்கள் ஆதரித்தீர்கள். அன்னைக்கு தாவேக்கா மேல தவறு இல்லை, தளபதி விஜய் அவர்கள் மேல தவறு இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்தில் நீங்க ஆர்கியூ பண்ணீங்க. கரூர் விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உங்க எடப்பாடி பழனிசாமி அவராவே செட் பண்ணி தாவேக்கா கொடிய இது போட்டு கொடி பறக்குதா அப்படின்னு சொல்லி பேசினாரே. அப்பெல்லாம் எங்க போச்சு உங்க வாய்? இன்னைக்கு பேசக்கூடிய வாய்கள் அன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே உங்களை ஒரு சீமானுக்கு கூட நம்ம மதிக்கல. அப்புறம் என்ன சீமானுக்கு பேரை சொல்லணும்? பேரை சொல்றது பயத்தினாலெல்லாம் இல்லை, ஒரு இதாவே மதிக்கல் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதா? ஆர்பி உதயகுமார் அவர்களே, செல்லூர் ராஜு இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. நம்ம ஆர்பி உதயகுமார் இந்த விஷயத்த சொல்றாரு. உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு களவாணி பட்டம் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஊழல்வாதின்னு சொல்லக்கூடிய பட்டம் கொடுத்துருக்கு. என்னது? அந்த புலிப்படத்துக்கு அந்த வாங்கின அந்த சம்பளத்துக்கு வரி கட்டல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். பல முறை விளக்கம் கொடுத்தாச்சு. அவர் வேணா எங்க பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க. நீங்க அவருக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடிய நீங்க உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கீங்க? எடப்பாடி பழனிசாமியுடைய மைத்துனர் வீட்டுல இருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்லையும் இடி ரெய்டு நடந்திருக்கிறது. அத்தனை பேரும் அயோக்கியத்தனம் செஞ்சு இடியினுடைய கட்டுப்பாட்டுல, அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசலாமா? அவரு தான் வாங்கின பணத்துக்கு வரி கட்டி இருக்கிறார். அது இந்த வருஷம் வாங்கினதா அந்த முழுமையாக பெற்றதுக்கு அப்புறம் கட்டலாமா வேண்டாமா அப்படிங்கிறதா அந்த வரியில இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர முழுமையாக ஒரு வரியை கட்டாம இல்லை, ஏமாத்தவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீதிமன்றமும் அவரை வரி கட்டாம ஏமாத்தினாரெல்லாம் சொல்லல, புரியுதா? அவர் வாங்கின காருக்கான வரியும் அவர் உள்நுழைவு வரின்னு சொல்லி அதிகபட்சமா தேவையில்லாத வரிகளை போடுறீங்கன்னு சொல்லி அதற்காக தான் அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. அவர் தான் நீதிமன்றத்தை நாடுறாரு. கொஞ்சமாவது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லாம ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் அதனால ஆட்சி அதிகாரத்தை இழக்கல தாவேக்கா, புரியுதா? கடைசியா நான் சொல்றேன், அதிமுக தலைவர்களை நம்பி உருவான கட்சி கிடையாது. சாமானியர்களை நம்பி, தொண்டர்களை நம்பி, மக்களை நம்பி உருவாகின கட்சி. உண்மைதான், மக்களை நம்பி உருவான கட்சி. அந்த மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களை தூக்கி தூர அடிச்சிட்டாங்க. உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல, உங்களுக்கு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். அப்போ புரியுதா? அப்போ இதுதான் உண்மை. அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி மக்களை நம்பி உருவான கட்சி. மக்கள் உங்களை நம்பல, தூக்கி தூர அடிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். ஏன் மக்கள் நம்மளை வெறுத்தாங்க, ஏன் நம்மளை தூக்கி எறிஞ்சாங்க அப்படிங்கிறத யோசிங்க. அதை விட்டுக்கிட்டு அவர் ஒரு நடிகர், அந்த நடிகர் கவர்ச்சியில் அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லாம எங்க நீங்க தவறு செஞ்சீங்க, எங்க நாம கோட்டை விட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா, மண்டையில மூளைன்னு இருந்துச்சுன்னா, முடி இருக்கு இல்லையா, அந்த முடிக்கு உள்ள மண்டை ஓட்டுக்குள்ள மூளைன்னு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா அதை யோசிங்க. புரியுதா? உங்க கட்சியில நீங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இவனுங்களுக்கு அறிவும் கிடையாது, இவனுங்களுக்கு ஆளவும் தெரியாது, இவங்களுக்கு ஒரு கட்சியை நடத்தவும் தெரியாது, இருக்கிற இதை வச்சுக்கிட்டு எப்படியா நம்முடைய காசு பணத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவனோ ஒருத்தனை அடிமையாகிட்டு கட்சியை கொண்டு அடமான வச்சுக்கிட்டு இந்த சுயமரியாதை இல்லாமல் ஒரு பிழைப்புவாத அரசியலை நடத்துறானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்க கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டதுனாலதான் போங்கடா சீமான்களான்னு சொல்லி உங்களை திட்டிட்டு தாவேகா பக்கம் மக்கள் சாரையாக அதிமுக வந்து வர்றாங்க. அதை புரிந்து கொள்ளுங்கள். செல்லூர் ராஜ் அவரும் இதே விமர்சனம் தான் வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் என்ன பதில சொன்னோமோ அதான் நம்ம செல்லூர் ராஜுக்கும் கொடுக்கணும். செல்லூர் ராஜ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி அவர். வைகை ஆறு வந்து எவாபரேட் ஆகாம, தண்ணீர் வந்து நீராவியாக போகாம இருக்கு தெர்மாவோல் வச்சு மூடினார் இல்லையா, அந்த அரசியல் விஞ்ஞானி தான் அவரு. நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. அதான் அது இவர் ஆர்பி உதயகுமார் பேசின அதே விஷயங்கள் தான் பேசியிருக்காரு. கூடுதலாக நீங்க வந்து தளபதி அவர்கள் இந்த கரூரில் இறந்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தது சம்பந்தமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுல அவர் ஒரு கேள்வி வச்சிருக்காரு, அது கொடுத்தது நல்லதுதான், ஆனா நீங்க இதுக்கு மேல பின்னாடி வந்து யாராவது இறந்தால், இதே மாதிரி விபத்துல இறந்தா, இதே மாதிரி வெள்ள அபாயத்துல இறந்தா இதுக்கெல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்கீங்க. மக்களுக்கு தேவையான விஷயத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. அது இந்த கரூர் மற்றும் இல்லை, இதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் அரசு தவறுகளால், அரசினுடைய குறைகளால், அரசினுடைய செயல்பாடுகளால் யாருக்காவது இழப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு இழப்பீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அரசு பணிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுங்க. இந்த 41 பேர் குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 பேர் செத்தான்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த 10 பேரும் இறந்தது அரசு தவறால, அவங்க வார இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, மற்ற சில காரணங்களால் இறந்தார்கள். அதனால அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணுங்கிறது இல்லை. இது அரசினுடைய ஒரு தவறு இருக்கிறது, அரசினுடைய ஒரு பலவீனம் இருக்கிறது, அரசு இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த குடும்பத்தார்களுக்கு அரசு பதவி கொடுத்தாரு, பணிகள் கொடுத்தாரு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணும். எப்படியாவது விஜய் அவர்களை குறித்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகணும். இவங்களெல்லாம் யாருமே கண்டுகல. பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எவனுக்குமே தெரியாது அப்படி ஒரு ஆள் இருக்கிறது. தளபதியை குறித்து 4 வார்த்தை தவறாக அயோக்கியத்தனமா ஒருமையில பேசின உடனே எல்லாருமே அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. அதே மாதிரி பார்த்தாங்க, நம்மளும் ஒரு கட்சியில இருக்கிறோம், முன்னாள் அமைச்சராக இருக்கிறோம், அனாத மாதிரி எடுத்துக்கிட்டுருவோம், ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு போறோம், ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுறோம், எல்லா மக்கள் மத்தியில பேசுறோம், எவனும் நம்ம பேச்ச ஒரு சீமானுக்கு கூட மதிக்கிறது கிடையாது. அப்போ நம்ம லைம் லைட்டுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? அப்போ வேற வழி இல்லை, விஜய் அவர்களை ஒருமையில விமர்சனம், கடுமையாக விமர்சிக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையாக்கி அதன் மூலமாக அந்த வீடியோக்கள் வைரல் ஆகி அதுக்கப்புறம் தான் ஆமா இல்ல அதிமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மக்கள் பார்ப்பாங்க. அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த அயோக்கியர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவனுங்களுக்கு தெரியல, இவனுங்க பேச 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 ஏற்கனவே எந்த அளவுக்கு அழிஞ்சு நாசமா போயிருக்காங்களோ அதை விடவும் இன்னும் பாதாள படுகொலைக்கு இவங்க போறாங்க அப்படிங்கிறது இந்த கூட்டத்துக்கு, இந்த அடிமை கூட்டத்துக்கு புரியல. அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு தலைப்புல இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.